வெல்கம் டு ரேபிட் மீன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிலேருந்து நியூ சர்க்குலர் வெளியாகிருக்கு. அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்குமே பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான செகண்ட் இயர் தேர்டு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான டேட்ஸை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றியும் அதே போல் எக்ஸாம் எப்போது இருக்கலாம், அதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றியும், அதே போல் ரீவேல்யூவேஷன் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. ரீவேல்யூவேஷனுடைய ரிசல்ட்ஸ் அதை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கு பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் அதற்கு நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காலேஜஸை தான் காண்டாக்ட் பண்ணணும். ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் லாகினில் தான் வந்தது. சேம் ஆஸ் ரீவேல்யூவேஷனுடைய ரிசல்ட்ஸுமே பார்த்திங்கன்னா காலேஜுடைய லாகின் டீட்டெயில்ஸில் தான் இருக்கும். அது காலேஜ் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணி, பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அதே போல் ஆஃபீஸ் ஸ்டாஃபை பார்க்க முடியும். அதெல்லாம் நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருந்தால் அதற்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுடைய காலேஜில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இன்றைக்கு வெளியிடப்பட்டுள்ள சர்க்குலரை பொறுத்தவரையில் பிஎட் எம்எட்டுக்கான தேர்டு செமஸ்டர். நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் செமஸ்டர் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19/7/2024 அன்றையிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்டு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில கல்லூரிக்கு மாணவர்களை பார்த்திங்கன்னா அந்த எண்ணும் எழுத்தும் ப்ரோக்ராமுக்குமே மாணவர்களை சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நமக்கு அந்த ஆகஸ்ட் 5th வரலுமே எக்ஸாமினேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு, மிக மிக குறைவு. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆகஸ்ட் 5க்கு மேலே தான் வரணும். பட் ஆகஸ்ட்டுக்கு 5க்கு மேலே உடனே எக்ஸாம் வரணும்னு பார்த்திங்கன்னா இன்னும் 1 or 2 டேஸில் நம்மளுக்கு ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரணும். சப்போஸ் இப்போயுமே அந்த 19 to 20 வரலுமே நம்மளுக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வரலன்னா அதுவுமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணாங்க இதே மாதிரினா தேர்டு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும். தேர்டு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆன பிறகுமே பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்பு பிஎட் மாணவர்களை இன்டர்ன்ஷிப்புக்கு சென்ட் பண்ணிவிட்டு இன்டர்ன்ஷிப் ஸ்கூலில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கூட எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த மாதிரியுமே இன்டர்ன்ஷிப் போன பிறகுமே பார்த்திங்கன்னா கூப்பிட்டு செகண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் மிக குறைவு தான். பட் எனிவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்டு செமஸ்டருக்கான ஸ்டார்டிங் டேட்டை தெரிவித்தாச்சு 19/7/2024. அப்போ நீங்கள் தேர்டு செமஸ்டர் பிஎட்டை பொறுத்தவரையில் தேர்டு செமஸ்டர் ஃபுல்லாகவே ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பு தான். அதெல்லாம் அந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்புக்கான தகவலையுமே மிக விரைவில் தெரிவிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய நியர்பை ஸ்கூல்ஸை நீங்களே இப்போயே கூட நீங்கள் ப்ரெஃபரபுளாக எந்த ஸ்கூல்ஸ் உங்களுக்கு பக்கமாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறதுமே நல்லது. அப்போ பார்த்திங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்டு செமஸ்டர் பொறுத்தவரையில் ஃபுல்லாகவே ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பு தான். எம்எட்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ் தேர்டு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும். பிஎட்டுக்கும் தேர்டு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் போகக்கூடிய பிஎட் மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்கூல்ஸுக்கு யாரெல்லாம் நீங்கள் ரெகுலராக அந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் போவீங்களோ நீங்கள் உங்களுடைய ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷனுடைய அறிவிப்பை நம்ம மிக விரைவிலவே எதிர்பார்க்கலாம். மேலும் பல்கலைக்கழக தேர்வு குறித்து அறிவிப்பு தேர்வுத்துறையினால் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கிறது. அப்போ பின்னர்னு சொல்லிட்டாங்க. அதால் டிலே ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. கல்லூரிகளில் வகுப்புகள் நடத்துவது குறித்து தமிழக அரசின் உயர்கல்வித்துறையால் அவ்வப்போது வெளியிடப்பட்டும் வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாது பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறது என்றதும் தெரிவிச்சிருக்காங்க. அதில் எம்எட் தேர்டு செமஸ்டர் புக்ஸு தேவைப்படுறவங்க நம்மளோட சேனல் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பிஎட் தேர்டு செமஸ்டருக்கு ஒன்லி ரெக்கார்ட் ஒர்க்ஸு அந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் போகிற ப்ரொசீஜர்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டால் அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.